வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். நீங்க மறந்து போயிருக்கலாம், சோதித்து போயிருக்கலாம், உங்களை யாரும் கவனிக்கவே இருக்கலாம்.
அவர் சொப்பனை காட்டுறாரு. அவர் அரிக்கட்டுகள், நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குதான். அது போய் சொல்றாங்க தகப்பனாரி, அவன்கிட்ட சொல்றாங்க, நீ நான் உன்னிட்ட வணங்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சொப்பனத்தை என் தேவன் நிறைவேற்றினார். எப்ப தெரியுமா? அந்த பஞ்ச நாட்கள் இருக்கும்போது என் கர்த்தர் நிறைவேற்றினார். இடமாதாதுங்க அந்த பண்ணால அவர் தேவன் அவர் வாக்கு கொடுக்கிற வாக்கு மாறாத கர்த்தர். நீ சொப்பனத்தை காணும்போது என் தேவன் அப்படிதான் நிறைவேற்றிய தேவன். ஆமா ஆமா, ஒரு கர்த்தர் கட்டி தேவாதி தேவன் காத்தாடி தேவன் கத்தாடி தேவன். ஆமா, நான் மனிதனமா இருந்தாலும் நீ பரிணாம மாற்றிய கர்த்தர் என்னாலும் இருக்கிறார். உடனே வாக்காக இருக்கு. அப்பொழுது நீ வரும் என்று சொன்ன தேவன் அப்ப வார்த்தையை கேட்டவுடனே அந்த பொழுது வந்து வெள்ளப்பால் அதுவே காசுகளை தேவன் தருகிறார். அதுவே பஞ்ச நாட்கள் எங்களால ஒன்றும் முடியாது. ஆனா உண்மையால எல்லாம் என் இதயத்தின் ஏக்கம் எல்லாம் நீ அறிந்த தேவன். மனுஷன் அறிந்திருக்க மாட்டாங்க, ஆனா என் தேவன் அறிந்திருப்பான். என் தேவன் அறிந்திருப்பான். எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே இயேசுவே. Thank you.
கஷ்டப்பட்டான், தொடர்ந்து மீட்கப்பட்டான், களவாடிப்பட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? இந்த அவங்களுக்கு எத்தனையோ பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் பணம் வாங்கி அவங்க அப்பா வாங்கி கொடுக்கல. ஆனா அந்த இயேசுவுக்கு மட்டும்தான் அந்த கடவுளை வாங்கி கொடுத்தாங்க. அதான் சொல்றாரு, உன் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணிட்டேன். உங்க மனசுல அநேக காயங்கள் இருக்கும். என்னால நிஜமாவே மறக்க முடியல. என் கணவன் இருந்ததை என்னால மறைக்க முடியல. அதை விட்டு என்னால வர முடியல. என் பிள்ளைங்க எனக்கு விட்டு போயிட்டாங்க, அதை விட்டு என்னால வர முடியல. அட்டை காலத்துல நானே நினைக்கலனாலும் ஆனா எனக்குள்ள வந்து கொண்டே இருக்குது அந்த நினைப்பு. அவர் இல்லாத எந்த இடத்துக்கும் போக மாட்டார். அவர் இல்லாம நான் எப்படி வாழணும் சூழ்நிலை இருந்த அந்த யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை வைத்து மனாசே என்ற அவனை மறக்க பண்ண தேவன். உன் காயங்கள், உன் ஏக்கங்கள், அது எல்லாத்தையும் என் தேவன் இப்போது அதை மறக்க பண்ண கர்த்தர். அன்னைக்கு ஆசீர்வாதத்தை பல மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்னைக்கு யோசேப்பு 10 நாட்கள விடுதலைக்கும்போது அது 100 முறை அழுது செய்தார்ல, அந்த காயத்தை மறக்க பண்ணுவாங்க கர்த்தர். அந்த ஏக்கத்தை மறக்க செய்த கர்த்தர். அதுதான் அப்பனாலே முடியாது, அம்மானாலே முடியாது. ஆனா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எவ்வளவு பாரமா இருக்கிறீங்களோ அவர் நோக்கி கூப்பிடுங்க. மறக்கப்படுகிற நாள் இது. இது மறைக்கப்படுகிற நாள். உன் காயத்தை மறக்கப்படுகிற கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். என் தந்தையால் கூடாது, என் தாயால் கூடாது, என் தந்தையால் கூடாது, என் தாயால் கூடாது, உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே. ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. நீ மறக்கப்பட்ட தேவன். அந்த யோசேப்பின் காரியத்தில் நீ மறந்து அநேக ஆசீர்வாதங்களை வழிநடத்துகிறீங்க. அதுபோல எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் மறந்து
மறக்கப்படும் கர்த்தர். அது இயேசுவுக்கு ஒரு மனசை கொடுத்தது போல என் கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு மனசை கொடுத்து கவலைகளாம் நீ மாற்றி தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. மனதை கட்டி உன்னை மறக்கப்பட்ட தேவன், உன்னை தப்புவித்த தேவன், உன்னை விடுவித்த தேவன், உன்னை விடுவித்தார், உன்னை தப்புவித்தார், உன்னை கடப்பட்ட தேவன். தாங்கி மனுஷன் இந்த ஆராதனை ஆசிரியக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிக்க இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.